நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தெய்வங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். அதுவும் நம்ம ஊர்ல கோவில்களுக்கு பஞ்சமா என்ன, ஒவ்வொரு கோவிலுக்கும் உள்ள வரலாற்று சிறப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு நாம் நம் சந்ததியோட போகும்பொழுது அவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் பின்பற்றப்படுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான கோவில்களுடைய பெருமையை பேசக்கூடிய இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறது சங்கரன் கோவில். ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு உதாரணமா இருக்கிறதே சங்கரன் கோவில் தான். சங்கரன் கோவில் குறித்த சிறப்புகளை, வரலாற்று பின்னணிகளை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இந்த தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எனக்கு இந்த தெய்வ தரிசனம் நேயர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதைகளை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு சங்கரன் கோவிலை பற்றி பேசலாம். சூப்பர்மா. சங்கரன் கோவில் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒரு சேர தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கும். பெரும்பாலான கோவில்கள் சிவன் கோவிலாக இருக்கும், இல்லைன்னா விஷ்ணு கோவிலாக இருக்கும். ஒரே கோவிலில் இருவரும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தல வரலாறு என்னம்மா? அதாவது இங்கே சிவன் பெருசா விஷ்ணு பெருசாங்கிற நிலவன ஒரு காலகட்டம். பயங்கர சண்டைகள். என்னுடைய சிவன் தான் சைவமா வைணவமா அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அதை நிர்ணயம் பண்ணுவதற்காக, அதை சரி பண்ணுவதற்கு நம்மளுடைய தேவி கோமதி அம்மன் அதை அவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர காமிக்கணும் இந்த மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக ஊசி முனையில் கோமதி அம்மன் ஊசி முனையில் நின்று நம்மளுடைய சிவனையும் ஹரியையும் சிவனையும் ஒன்னா சேர்ந்து பார்க்குவதற்காக நின்றாள் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் நிற்கும் இடத்தில் புற்றுகள் வளர்ந்தது அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புற்றுகள் வளரும் போது எப்போவுமே புற்றுகள் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் தண்ணீருடைய அளவுகள் குறையும், அப்படின்னு நீர் வசதிகள் குறையும். அப்போங்கும்போது அவளுடைய புற்றுகள் வளர்ந்து ரொம்ப அது பஞ்சத்துக்குள் வரும்போது அப்போதான் ஹரியும் சிவனும் காட்சி கொடுத்து அம்பாளை சிவன் தன்னுள் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னன்னா இந்த ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா இங்கே ராகு கேதுகளுக்குள்ள தோஷத்துக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். காளகஸ்தி மட்டும்தான் ராகு கேதுக்குள்ள பரிகார ஸ்தலமாக எடுத்திருப்போம். ஆனால் இந்த தெற்கே சைடு தெற்கு தமிழகத்தில் காளகஸ்திக்கு அற்புதமாக பரிகாரம்னா சங்கரன் கோயில் உள்ள ராகு கேதுக்கள் பரிகாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சங்கரன் கோயில் புற்றுமண் ரொம்ப விசேஷமானது. நம்மளை ஏதாச்சும் ஒரு கோரிக்கை கேட்டு நம்ம அந்த புற்றுமண்ணை எடுத்துட்டு போய் வச்சோம்னா அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். சில பேர் சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பசைக்கு பதிலாக அந்த புற்றுமண்ணை வெள்ளிக்கிழமை நல்ல நீரில் குழச்சி நெத்தியில் வச்சுட்டு அதன் மேல் குங்குமம் வைப்பாங்க. அது வைக்கும்போது அந்த கணவன் மனைவி வாழ்க்கையும் சரி, சுமங்கலியான தன்மை பெருகும், கணவனுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும். இந்த எல்லாமே அந்த புற்றுமண்ணுடைய அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த சங்கரன் கோயிலில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று அப்படிங்கிறதை காட்சி பூர்வமாக நிரூபித்தாலும் அதுக்குள்ள அற்புத சக்தியை கொடுத்தது அந்த கோமதி அம்மன் தான். அதனால கோமதி அம்மனுடைய அருள் இங்கே முழுமையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாரும் அந்த கோயில் மூலவரை வழிபட்டுட்டு நேராக பின்பக்கம் ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே புற்று வைத்த ஒரு கோயில் இருக்கும். அதில் தான் தோஷ பரிகாரங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் வைபவங்களுக்கு அங்கே மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டு, பூக்கள் வாங்கி போட்டு, பழம் பால் எல்லாம் ஊற்றி விளக்கேற்றி கும்பிடுறது அங்கே வழக்கமாக இருந்தது. இது மட்டுமே இல்லாமல் உள்ளுக்கு நுழையும் போதே வெள்ளியில் ராகு கேதுக்காக பாம்புடைய இதை வாங்கிட்டு பாம்பு மாதிரி வெள்ளியில் அடித்ததை வாங்கிட்டு தலையை ஐயர் வச்சு தலையை சுற்றி அங்கே அந்த உண்டியலில் போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி இங்கே பரிகாரத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த கோயில் கூட்டங்கள் நிரம்பியது கிடையாது. கூட்டங்கள் ஏன்னா இந்த கோயிலுடைய வளமையை யாருமே இன்னும் சொல்லலை. ஆனால் நான் சொல்லி அந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு ரெக்கவர் ஆகிருக்குது. அதனால் இந்த கோயில் அதாவது நான் சிவன் பக்தனா நான் ஹரி பக்தனா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்டு. சில பேர் சிவன் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பீங்க, ஹரியை பார்க்கும்போது ஹரி மேலேயும் ரொம்ப
திருப்தியாக இருப்பீங்க. இது ரெண்டையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சங்கரங்கோயில் ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வம் விஷ்ணுவாக இருக்கும், ஆனால் மனம் வந்து ஃபுல்லாக சிவனை நோக்கியே நாட்டமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த சிவன் குலதெய்வத்தையும் நான் தொடணும், சிவனை பார்க்கவே போய்கிட்டு இருக்கேன் மனசு, இது சிவனை நோக்கி போகும்போது குலதெய்வத்துடைய பக்கம் போக முடியாமல் தடையாக இருக்கும். அப்போ அந்த இடத்த நான் எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சங்கரங்கோயில் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல போயிட்டு கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இங்கே சிவனையும் பெருமாளையும் எவ்வளவு சமமாக ஹேண்டில் பண்ணலாம், உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமான சிவனையும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாங்கிறதையும் இந்த சங்கரங்கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். நிச்சயமாம்மா, அற்புதமான வரலாற்று உண்மைகளை வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. சிவனும் ஹரியும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிவுக்கு ஒரு கடவுள். அதாவது அழிவுங்கிறது காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள். இங்க அழிவுங்கிறது நம்மளுடைய மனசுடைய அழிவை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அதற்காகவே வந்து, ஏன்னா யார் பெரியவர் அப்படின்னும் பொழுது அந்த அகந்தை அழிக்கப்பட்ட ஸ்தலம் தானே. அப்படின்னும் போது இங்க அந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க போக முடியுமா, இல்லைன்னா போனாக்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும்? காக்கிற தெய்வம் ஒன்று இருக்கும்போது அழிக்கும் தெய்வமால் செயல்பட முடியாது. அதனால தான் இங்கே ஃபைட்டு சண்டையே வருது. அதை தான் இங்கே வந்து சமப்படுத்துறதுக்காக தான் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான் இங்கே ட்விஸ்ட் ஆனது. அழிக்கிற தெய்வம் அங்கே செயல்படுமா, காக்கும் தெய்வம் செயல்படுமா அப்படிங்கிறது என்னென்னா, காக்கிறதுங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஒரு உயிர் ஆத்மா இதெல்லாம் வந்து எப்போவுமே அழியாத தன்மை. அது உடல் மட்டும்தான் அழியும், அந்த ஆத்மா ஒளிகள் அழியாது. அப்போ அதை அந்த ஆத்ம ஒளியை காக்கக்கூடிய முதல் முக்கியமாக இருக்கிற விஷ்ணு பெருமாள் வந்து அந்த ஒளியை காக்கக்கூடிய ஆத்ம ஒளியை காக்கக்கூடிய தன்மையாக இருப்பார். இந்த உடல்ங்கிற அசடுகள் கழிவுகளை அகற்றிட்டு நம்மளுக்கு ஒரு பொருள் கழியுது அழியுது அப்படின்னா அதுக்கு மாற்றாக இன்னொரு பொருள் உருவாகுதுன்னு அர்த்தம். அதை உருவாக்கக்கூடிய தன்மை, அதாவது ஒரு நம்ம உடலை அழித்து அடுத்த உடலுக்கு தயாராகக்கூடிய தன்மையையும் உருவாக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த உடல் அழிய போகிற தன்மை உள்ள ஒரு இடத்தை சிவனும், ஆத்ம ஒளியை காக்கக்கூடிய இடத்தில் விஷ்ணுவும் இருக்கிறதாக இந்த சங்கரங்கோயில் கூறுது. இப்போ இந்த உடலும் ஒளியும் ஒழுங்காக நமக்கு இருந்தால் நோய்கள் வராது, ஆசைகளுடைய அளவுகள் குறையும், அதெல்லாம் அந்த உடலுக்கு தேவையானதும் கிடைக்கும், ஒளிக்கு தேவையான ஆத்ம ஒளிக்கு தேவையானதும் கிடைக்கும். இது ரெண்டையும் நமக்கு சரியாக எடுத்து கொடுக்கக்கூடிய இடமாக இது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த உடல் அழிவுகள் குறுக்கக்கூடியதுன்னா அதிக ஆசைகள், அதிக பொறாமைகள், இதனால் வரக்கூடிய துன்பங்கள்னால் உங்கள் உடலில் உபாதைகள், அப்புறம் உடல் ஆசைகள், அணிவிக்க முடியாத சில விஷயங்கள், இதெல்லாம் தடையாக இருக்கிற இடத்துல உள்ளவங்களுக்கு இந்த இடம் வரப்பிரசாதம். அதாவது நிராசைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கட்டாயமா போய் வழிபட வேண்டிய இடம் இல்லையா? அந்த கோயிலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் மடம் இருக்கும். அது வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான, அதனால தான் இங்கே வந்து ராகுகேது தோஷத்துக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த பாம்பாட்டி சித்தர் மடத்தை நீங்கள் தொட்டுட்டு இந்த சங்கரங்கோயிலை தொடும்போது உங்களுக்கு அந்த ராகுகேது தோஷங்கள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்களால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை வந்து நம்மளுக்கு இந்த ஒளி கிரகங்கள் மாற்றி அமைக்கும். அதனால் இந்த ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த பாம்பாட்டி சித்தர் மடம் வந்து பார்த்திங்கன்னா குடிசை மாதிரி தான் இருக்கும். அப்படி ஓலையில் இருக்கிற மாதிரி நல்ல விளக்குகள், எண்ணெய் விளக்குகள் வைத்து எரித்து அதில் அந்த ஒளியும் கற்கள் நிறைந்த இடம் பாதைகளாக இருக்கும். அதில் நடந்து அந்த ஒளியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த ஆத்ம ஒளி தங்க வைக்க முடியும். அதை பார்த்துட்டு திரும்ப இங்கே சங்கரங்கோயிலுக்கு போகும்போது பக்கத்திலே தான் சங்கரங்கோயில் இருக்கும், ஒட்டுநாப்பில் தான் இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு சங்கரங்கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னுமே தடைகள் விலகி அந்த ராகுகேது தோஷங்கள் இன்னும் நிவர்த்தி ஆகிட்டு நேராக புற்றுமண்ணில் போய் அந்த கோயிலுக்கு வேண்டிய தீபாராதனைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சங்கரங்கோயிலில் சிவனும் ஹரியையும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த திருப்தியான மனசு வந்து ரொம்ப திருப்தி அடைவதை நீங்கள் புரிய முடியும். நிச்சயமாமா, இந்த ஸ்தலம் உருவானதுக்கு காரணமே கோமதி அம்மன் தான் இல்லையா? அதனால தான் ஹரியும் சிவனும் ஒன்றிணைந்து அந்த இடத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம எப்பவுமே வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா முதல்ல எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு குறிப்பாக பதிவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா விநாயகரை வணங்கணுங்கிறது எந்த அளவுக்கு தெரியுதோ அடுத்து எந்த தெய்வத்தை வணங்கணும், அதற்கான சுற்று என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. இங்கே கோமதி அம்மனால் உருவான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அம்மனை முதல்ல தரிசனம் பண்ணுமா, இல்லை ஹரியும் சிவனும் அதற்கு காரணம்ங்கிறதுனால அவங்கள தரிசனம் பண்ணுமா? இங்கே வந்து எப்போவுமே வந்து
எல்லா கோயிலுமே வந்து நம்ம அந்த இடத்துல மெயின் இது யாரோ அவங்கள பார்த்துட்டு தான் மற்ற எல்லாத்தையும் பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு. அதே தான் இங்கே உண்டு. அங்கே வந்து ஹரியும் சிவனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோமதி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது, அதை பார்த்துட்டு பின்பக்கம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே அவள் ஊசி முனையில் தவம் இருந்த இடம். அது தவம் இருந்து சிவனை அடைந்தார். நீ வந்து ஹரியும் சிவனோடன் வந்து காட்சி கொடுத்தா நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அங்கே அதுக்கப்புறம் தான் அங்கே போவாங்க. அப்போ முதல்ல ஹரியும் சிவனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோமதி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் உங்களுடைய எல்லா அங்கே தான் அவளுடைய கோரிக்கை நிறைவேற இடம். அந்த இடத்துல நீங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் புற்றுமண் எடுத்துட்டு வந்து அப்புறம் ராகுகேது தோஷங்கள் கழித்துட்டு தான் கோமதி அம்மன் அந்த இடத்துக்கே போகணும். அதனால இந்த தோஷங்கள் கழித்துட்டு தான் அந்த ஊசி முனையில் தவம் இருந்த இடத்துக்கு போகணும். அதனால முதல்ல ஹரிசிவன், அப்புறம் கோமதி அம்மன், அப்புறம் ராகு தோஷம் நிவர்த்தி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊசி முனையில் காத்து இருந்தாலே அந்த இடத்துல போய் வேண்டுதல் வைத்துட்டு அப்புறம் புற்றுமண் எடுத்துட்டு அப்புறம் வர்றது நல்லது. சூப்பர்மா, ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கோமதி அம்மன் குறித்தும் நம்மளுடைய சங்கரன் கோவில் குறித்தும் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பவுமே நான் கேட்கக்கூடியது தான், ஏன்னா பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எந்த தேதியில போகலாம், எந்த கிழமையில போகலாம், அப்படி போனா கூடுதல் பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. அப்படின்னும் போது சங்கரன் கோவிலுக்கு செல்ல உகந்த நாள் இது. இங்கே வந்து நான் சொன்னது இது சக்தியால் உருவாக்கப்பட்டதுனால் சக்தி வந்து அவங்கள மக்களுக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்ச ஸ்தலம். அதனால் இங்கே என்னென்னா ஆடி தபஸ், ஆடி மாதங்கிறது அம்பாளுக்குரிய நாள். ஆடி தபஸுங்கிறது ஆடிப்புறம் அந்த சமயத்தில் வர்றது. அந்த ஆடி தபஸில் அவங்கள வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆடி தபசு அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு வளையல் வாங்கி சாத்துறது அப்படிங்கிறது மிக பிரசித்தமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்மளுடைய கோமதி அம்மனுக்கும் வளையல்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாமா? ஏதாவது அதுலேயும் குறிப்பிட்ட நிறம் இருக்கா? ஆடி தபசுங்கிறது சிவனும் ஹரியும் ஒன்று இணைந்து காட்சி கொடுத்த நாளாக இருக்கிறதுனால அங்கே சங்கரங்கோயில் ரொம்ப விசேஷமான பூஜைகள், தேர் திருவிழாக்கள் அது மாதிரிலாம் உண்டு. அதனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வளையல் இதெல்லாம் போடுறதும் அது வந்து அந்த காட்சி கொடுக்கும் போதே அங்கே சக்தி கோமதி அம்மனுடைய அருளும் கிடைக்கும். அதனால் அங்கே வளையலுடைய இதுவும் முக்கியமாக உண்டு. ஆனால் ஆடி தபசு இங்கே சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. பெண் தெய்வங்கள் குறிப்பா அம்மன் அப்படின்னாலே ஆடி மாதம் பிரசித்தி பெற்றது. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா அம்மனுக்கு வளையல் சாத்துறது அப்படிங்கிறது எல்லா ஊர்களையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான நிகழ்வு. நம்மளுடைய கோமதி அம்மனுக்கும் இந்த நிகழ்வு இருக்கா? அப்படின்னா யார் யாரெல்லாம் போய் இந்த விசேஷத்தில் கலந்துக்கணும்? ஏன்னா இப்போது வளையல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வளைகாப்பு தான். அப்போ யாருக்காவது இந்த மகப்பேறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க கோமதி அம்மனை போய் தரிசனம் பண்ணும்பொழுது அதற்கான தீர்வுகள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஆடி மாதம் அந்த வந்து பெண்களுக்கான உகந்த நாள். அந்த நாளில் தான் இவங்களும் உருவெடுத்து வந்தது. நம்மளுடைய சங்கரங்கோயிலில் ஹரியும் சிவனும் ஒன்று சேர்ந்து வந்தது. அதனால் இங்கே வந்து ஒரு வளமையான அந்த பெண்ணுடைய இதை வந்து தடுக்கிற மாதிரி ரொம்ப ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுனால அங்கே பெண்மையை வந்து ஆட்கொண்டாருனாலே அங்கே வந்து எல்லா தடைகளும் நீக்கிறதா அர்த்தம். ஆடி பூரம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வளகாப்பு நடத்துவாங்க. வளகாப்பு அம்பாளுக்கு நடத்தும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து கோமதி அம்மன் வந்து அந்த சமயத்தில் கோமதி அம்மன் வந்து வளகாப்புக்களை ஆட்கொண்டார், சிவன்கிட்ட ஆட்கொண்டார். அதனால் அந்த சமயத்தில் வளையல் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுடைய செல்வ நிலைகள் மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வம் பெருகும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கு பக்கத்திலும் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறத பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து சித்தருடைய மடம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பாம்பாட்டி சித்தருடைய மடம் இருக்குன்னு சொன்னீங்க. இங்கே இந்த மடத்தை தொட்டு தான் நம்ம வந்து கோமதி அம்மனையை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது வரலாறு இருக்கா? பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து வழிபட்டதுக்கான தகவல்கள் இருக்கா? இல்லை பாம்பாட்டி சித்தருடைய மடம் இருக்கிறதுனாலேயே இங்கே வந்து ராகு கேதுக்கான தோஷ நிவாரணத்துக்கு பிரசித்தி பெற்ற தலம், இவரும் பாம்பாட்டி சித்தரும் அதற்கே வந்து பிரசித்தி பெற்றவர் இல்லையா? இது ரெண்டும் ஒருங்கிணைந்தே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்னமா? ஆக்சுவலாக என்னென்னா பாம்பாட்டி சித்தர் கேரளாவிலேருந்து வந்து இங்கே வந்து உட்கார்ந்து அந்த மடத்தை நிறுவனார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அந்த சித்தருடைய ஆத்மாவும் வெளியேறி இன்னொரு உடலுக்குள் போனது அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி அந்த சித்தர்கள் உடல் மட்டும்தான் அழியும், அந்த ஆத்மா ஒளி பயணிக்கும். இந்த சங்கரங்கோயிலுடைய தத்துவமே நம்மளுக்கு அது
அதுதானே. உடல் ஆத்ம ஒளியை பாதுகாத்து உடலை அழிக்கக்கூடிய இதை வந்து சிவன் பண்றாரு. அது நல்வழியில் நம்ம இந்த உடல் அழிந்து போவதற்கு சிறப்பாக பயன்பாடா இருக்கும். இதை தானே இந்த பாம்பாட்டி சித்தருக்குள்ளதும் நடக்குது. அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் சித்தர் இல்லையா, அதனால அவர் கரெக்டா அந்த இடத்துல வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய மடத்தை நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இங்கேயும் ஆத்ம ஒளி தான் இல்லையா? பாம்பாட்டி சித்தர் மடம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் ஒளி ரூபத்துல தான் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. இங்க ஏற்கனவே அத வந்து ஹரியும் சிவனும் சேர்ந்தே வந்து செஞ்சுட்டாங்க. அந்த ஒளி ரூபம் தான், அந்த தத்துவம் தான், அதை நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத வந்து அழகா வந்து சொல்லிட்டாங்க. கோமதி அம்மனுக்கு வேற என்னென்ன சிறப்புகள் இருக்குமா? கோமதி அம்மன்கிறது திருமண வைபவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைகளுக்கு அது வந்து கோமதி அம்மன் புற்றுமண்ணை யார் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் குறையும். எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள சண்டை வருது, ஒற்றுமையே இல்லை, என்ன பொருத்தம் பார்த்தாங்களோ தெரியல அப்படி சொல்லிட்டு 10 பொருத்தம் பக்காவா பார்த்தாலும் சண்டை வருது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கோமதி அம்மனுடைய மண்ணை வைத்துக்கிட்டே இருக்கும் பெண், அவ வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பன்னீரில் குலைத்து அவ வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்தில் அந்த பெண்ணுடைய ஆசைகளுக்கும் மதப்படும், கொஞ்சம் கட்டுமானப்படும். அப்பங்கும் போது அந்த ஆண் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருப்பான். அதே மாதிரி ஆண் வந்து ரொம்ப ஆசைகளுடன் வாழ்ந்தான்னா அவன் அந்த மண்ணை புற்றுமண்ணை வைத்து அதன் மேல் சந்தனம் குழைச்சி வச்சுக்கிட்டே வந்தானாங்கும் அவனுக்கு தன்னுடைய ஆசைகளுக்கு ஏன் இந்த இது இவ்வளவு நான் ஆசைப்படுறேன், எதுக்கு இதை நோக்கி இவ்வளவு பயணிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அவன் புரிதல் வரும். இந்த இது வந்து கோமதி அம்மனால் மட்டும்தான் இதை நியமிக்க முடியும். அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அந்த அம்மனால மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஏன்னா அவள் வந்து ஒற்றை காலில் ஒரு ஊசி முனையில் ஒற்றை கால நின்று தவம் இருந்து இந்த கோலத்தை பார்த்தவள் அல்லவா, அதனால அந்த அம்மன் நமக்கான எல்லா அருளையும் புரிவா. அவ்வளவு பிடிவாதங்கள் அவளுக்கு, அவ்வளவு பிடிவாதத்துடன் அதை வந்து அவள் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபமாகவே தெரிகிற மாதிரி இருப்பாள். அம்மா, ஒரு கோவில்ல அம்மனுக்கு சிறப்பான சில விஷயங்கள்ல சாத்துறது உண்டு இல்லையா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில கோவில்ல கொலுசு வந்து அம்மனுக்கு போடுறது, மூக்குத்தி ஒரு சில கோவில்ல பிரசித்தம். இங்க கோமதி அம்மனுக்கு என்னமா பிரசித்தம்? புடவை தான் எடுப்பாங்க, புடவை தான் கொடுப்பாங்க. அவள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கன்னி பெண்ணாக அழகா அப்படி தெரிவா. ரொம்ப அவ போட்டோ பார்க்கும்போதே கோமதி அம்மன் வந்து கன்னி பெண்ணுடைய உருவத்தோற்றத்தில் ரொம்ப அழகா இருப்பா. அதனால அவளுக்கு வந்து புடவை தான் சாத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். புடவை யாரெல்லாம் சாத்தலாமா? யாரெல்லாம் சாத்தலாம்? நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு வைத்து வச்சது. இப்ப வந்து நிறைய பேர் திருமண வைபவங்கள்னா அங்க புடவை தான் முக்கியமாக இருக்கும். அப்பனா புடவையும் தாலிச்சரடு அந்த மாதிரிலாம் நேர்ந்துக்குவாங்க. அப்போ நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு தக்கன அந்த புடவைகள் நேர்த்தி கடனா இருக்கும். அதனால யாரு சாத்தலாங்கிறதுல நம்ம கோரிக்கையை தகுந்தாப்புல அந்த புடவைகள் சேரும். கோரிக்கை நமக்கான கோரிக்கைகள். சில பேர் வந்து என்னன்னா வீடு இடம்பாசல் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து புடவை சாத்த மாட்டாங்க. அவங்க வந்து பூக்கள் அலங்காரம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள் அந்த கோரிக்கைக்கு தக்கன சாத்துதல், அந்த என்ன காணிக்கை கொடுக்குறாங்கன்னு முக்கியமானதாக இருக்கும். எந்த அலங்காரத்துல கோமதி அம்மனை தரிசிச்சா நம்மளுடைய இந்த பிறவி பயனை அடைய முடியும்? கோமதி அம்மாள் வந்து அலங்காரம் அவள் ஒவ்வொரு அந்த தேர் திருவிழா அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவள் அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அவளை பெண் ஜோடனையில் பார்ப்பது ரொம்ப அழகாக இருக்கும். அது அவள் எல்லா கோலத்திலும் அழகாக இருப்பாள். ஆனால் பெண் ஜோடனையில் பார்க்கும்போது உங்களுக்கு வரம் கொடுப்பதாக இருக்கும். ஏன்னா அவள் ரெடி ஆயிட்டா ரெடி ஆயிட்டா அப்படிங்கிற அந்த ஜோடனையாக எடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வரமாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எப்போவுமே கோவிலுக்கு போகும்பொழுது, குறிப்பாக வந்து அம்மன் கோவில்களுக்கு போகும்போது பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல வீட்டில் உள்ள பெண்களை மதித்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். விளக்கேற்றி விட்டுட்டு தான் வீட்டில் விளக்கேற்றி கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போங்க. அங்கே உள்ள வீட்டில் உள்ள மூத்த பெண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. வீட்டிலேருந்து போகும்போது பூக்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் ஏதாச்சும் பூ இருந்துச்சுன்னா அது அம்மனுக்காக எடுத்துகிட்டு போங்க. அது முக்கியமானது. எப்போவுமே அம்மன் கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போகாதீங்க. மற்ற எந்த கோயிலுக்கு எப்படியோ அம்மன் கோயிலுக்கு போகும்போது பூவோ இல்லாட்ட கற்பூரமோ இல்லாட்ட ஊதுவத்தியோ ஏதாவது ஒன்று உங்கள் கையில் சுமந்துட்டு போங்க. பெண் அம்மனாக இருந்தால் தனக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது.
அதே போல் கோயிலுக்கு இப்போ அம்மன் கோயிலுக்கு போனால் மேக்ஸிமம் விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் விளக்கேற்றிருங்க. அந்த கோயில் விளக்கேற்றுற முறை இருந்துச்சுன்னா விளக்கேற்றுவது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தெளிவில்லாமல் போயிருப்பீங்க. அந்த தெளிவை கொடுக்கறது அந்த விளக்கேற்றுவது மூலமாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க நான் அது விளக்கேற்றிட்டேன் அந்த குறைகள் நீங்கிடும் அப்படின்னு நினைக்கிறத விட எனக்கு அந்த விஷயத்தின் உள்ள பிரச்சனைகளுக்குள்ள தெளிவை கொடுத்துரும். அதை நான் எப்படி நீக்க போகிறேங்கிறதையும் உங்களுக்கு அடையாளம் கிடைக்கும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விளக்கேற்றுறேன் எனக்கு இன்னுமே நான் இத்தனை வாரம் விளக்கேற்றிருக்கேன் இது அந்த கஷ்டம் நீங்கலை அப்படிங்கிறது கேட்பாங்க. கஷ்டம் நீங்கிறதுக்கான விளக்கேற்றல் கிடையாது. எப்போவுமே விளக்கேற்றும் போது உங்கள் புத்தி தெளிவுகளை அங்கே ரொம்ப அதிகப்படுத்தி காமிக்கும். அப்போ நீங்கள் கரெக்டான தீர்க்கமான முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த கஷ்டம் நீங்கிரும். அந்த தெளிவான புத்தி வரும்போதும் நீங்கள் அதுலேருந்து நீக்காமல் திரும்ப அந்த கஷ்டத்தை நோக்கியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் நீங்காது. அதனால் விளக்கேற்றுதல் நோக்கமே தெளிவு பெறுவதற்காக தான். சூப்பர்மா. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவீங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம கொடுக்கறது நல்லது, நம்ம வரங்கள் பெறும்போது கொடுக்கறது நல்லது அப்படிங்கறது சொல்லுவீங்க. கோமதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு என்ன நம்ம வந்து கொடுக்கலாம், அதாவது அன்னதானம் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா? அப்படின்னா என்ன அன்னதானம் கொடுக்கலாம்? அன்னதானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அன்னதானம் கொடுப்பது என்னை பொறுத்த வரைக்கும் கோமதி அம்மன் கோயிலில் அன்னதானம் மட்டும் இல்லாமல் பூக்கள் தானம் கொடுங்க. நிறைய ஒரு 2 முழம் பூ வாங்கிக்கோங்க. வரவங்களுக்குலாம் 2 பூக்கள் கொடுங்க. ஏன்னா அந்த பூக்கள் கொடுக்கும்போது வரன்கள் ஈஸியாக அமையும் அப்படிங்கிறது இருக்குது. சூப்பர்மா. எப்பவுமே அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா கோமதி அம்மன் சாந்த சுரவியா கேட்ட வரத்தை கிடைக்கிறதுக்காக ஊசி முனையில நின்று தவம் செஞ்சு அந்த இறைவனையே அடைந்திருக்கா. அந்த ஸ்தலத்துக்கு போனா என்னென்ன விஷயங்கள் நாம செய்யணும், குறிப்பா அந்த ஸ்தலத்துடைய வரலாறை பின்பற்றி எப்படி நம்ம தரிசனம் செய்யணுங்கிறதையும் நம்ம நேயர்களுக்காகவே தெளிவான விளக்கங்களா சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் ரொம்ப நன்றிமா. நன்றிம்மா. தெய்வ தரிசனம் நேயர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ஒவ்வொரு கோயில்களை பற்றி பேசும்போது என் கூட இருந்து கவனித்து அதுக்கு மிக சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.